தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கான்ட்டு இப்போ பேசுறாங்கன்னு நான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்க அப்பா அம்மா பேரும் படுத்தணும்னு பாருங்க. உங்க அப்பா அம்மா பேரும் படுத்துறத நீங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னு பாருங்க. உங்க அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களால படிக்க முடியல, நீங்க படிச்சு முன்னேறி வரணும்ன்றதுதான். எங்க அப்பா அம்மா வந்து அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அக்கா பிகாம் முடிச்சாங்க, எங்க அண்ணன் பிஏ முடிச்சு, என் அண்ணன் ஒரு ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அவரை பார்த்து தான் நான் கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அவரே இங்கெல்லாம் உட்காந்து இருக்காரு. ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் கேரம் கூட வந்தேன். ஏன்னா லாக்டவுன்லாம் வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்க அப்பா டிவிக்கு தான் எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அந்த நேரத்துல நான் சொன்னேன், எங்க அண்ணனால வந்து கண்டினியூ பண்ண முடியல கேரம். ஸோ அந்த ஏன்னா குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி மாசம் 8000 ரூபாய் கட்டணும் நாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு வந்து ஓடு வீடு தான் நான் இப்போ இருக்கிற வீடு. அந்த வீட்டில் தான் நாங்கள் 2 வருஷமா இருக்கோம். ஸோ நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டம்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், அண்ணனால முடியலப்பா, உங்க கனவை நான் நிறைவேற்றி காட்டுறேன்ட்டு என்னோட 13வது வருஷத்துல நான் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட யாருக்காகவும் உங்களுடைய ஏமையும் ஒவ்வொருத்தையும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து யாருனாலையும் நீங்க உங்களோட கனவை விட்டீங்கன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு வந்து அது கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஸோ நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் கோலையும் யாருக்காகவும் விட்டுறாதீங்க. நீங்க வந்து ஃபுல்ஃபில்லா போகணும்னு பாருங்க. தேங்க்யூ. பசிமாவை பாராட்டி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ரெட் காயின் போட்ட பிறகு ஃபாலோ அப் அப்படின்னு ஒன்று போட்டாதான் ரெட் காயினுக்கு வேல்யூ. நசீமா இங்க வந்தது ரெட் காயின், நம்ம சேர்மன் சார் செஞ்சது ஃபாலோ அப். மகளை சான்றோன் என கேட்ட ஒரு தந்தையை இங்கே பார்த்த தகை சார்ந்த மகிழ்ச்சியினால் வேந்தர் அந்த பரிசை வழங்கியிருக்கிறார்.